வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்குறோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நொய்டாவில் 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை +2 முடித்த பிள்ளைகளை நாங்கள் அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை கவனத்தை மேலும் அவர்களுடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, அவர் கவனத்தை மேலும் சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி, வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம்
இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானைக்காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும் புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் குருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரிசாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.